சென்னையின் இறுதி நாள் பிரச்சாரத்தை மேற்கொண்ட ஜெயலலிதா திமுகவினரின் மிரட்டலுக்கு அஞ்சாமல் பணிபுரியும் தேர்தல் அதிகாரிகளுக்கு தேர்தல் ஆணையம் பாதுகாப்பு அளிக்க வேண்டும் என்று கோரிக்கை வைத்தார். தமிழக சட்டசபை தேர்தல் பிரச்சாரத்தின் இறுதி நாளான மே 11ஆம் தேதி சென்னையின் அனைத்து பகுதிகளையும் சுற்றி வந்தார் ஜெயலலிதா. சென்னை சேப்பாக்கம் திருவல்லிக்கேணி பகுதியில் பிரச்சாரம் செய்த அதிமுக பொதுச் செயலாளர் ஜெயலலிதா தமிழகத்தை கொள்ளையடித்ததும் விலைவாசியை உயர்த்தியதும் தனது குடும்ப உறுப்பினர்களுக்கு அமைச்சர் பதவி வாங்கி தந்ததும் தான் திமுக அரசின் 5 ஆண்டு சாதனை என்று குற்றம் சாட்டினார். சுயநலவாத கருணாநிதி கடந்த 5 ஆண்டுகளில் பல சாதனைகளை செய்ததாக கூறுகிறார். என்ன சாதனை செய்தார் கருணாநிதி? ஒரு மகனை துணை முதலமைச்சராக்கினார், மற்றொரு மகனை மத்திய அமைச்சராக்கினார், பேரனை மத்திய அமைச்சராக்கினார், மகளை நாடாளுமன்ற உறுப்பினராக்கினார். இதுதான் கருணாநிதியின் 5 ஆண்டு கால சாதனை. அதிமுக மீண்டும் ஆட்சிக்கு வந்தால் மீனவர்களுக்கு இயந்திர படகு வாங்குவதற்கு மானியம் வழங்கப்படும் என்றும் மீன்பிடி தடை காலத்தில் 2000 ரூபாய் உதவித்தொகை வழங்கப்படும் என்றும் உறுதியளித்தார். மேலும் அரசு ஊழியர்களுக்கு பழைய ஓய்வூதிய திட்டத்தை அமல்படுத்துவது குறித்தும் பரிசீலிக்கப்படும் என்றும் ஜெயலலிதா உறுதியளித்தார். மீனவர்களுக்கு எந்திர மீன்பிடி படகுகள் வாங்க தேவையான மானியம் வழங்கப்படும். மீன்பிடிக்க விலக்கு அளிக்கப்பட்ட 45 நாட்களில் மீனவ குடும்பத்திற்கான உதவித்தொகை 2000 ரூபாயாக உயர்த்தி வழங்கப்படும். பருவ காலத்தால் 4 மாதங்களுக்கு மீன்பிடி தொழிலை மேற்கொள்ள இயலாத சூழ்நிலையில் இருக்கும் மீனவ குடும்பங்களுக்கு உதவித்தொகையாக 4000 ரூபாய் வழங்கப்படும். மீனவர்கள் நலன் பாதுகாக்கப்படும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். அரசு ஊழியர்கள், ஆசிரியர்கள் அனைவருக்கும் பழைய ஓய்வூதிய திட்டத்தை மீண்டும் நடைமுறைப்படுத்துவது குறித்து பரிசீலிக்கப்படும். தொடர்ந்து ஆர்கே நகர் பகுதியில் பிரச்சாரம் செய்த ஜெயலலிதா ஆளும் கட்சியினரின் மிரட்டலுக்கு அஞ்சாமல் தேர்தல் பணியாற்றும் அதிகாரிகளுக்கு தேர்தல் ஆணையம் தகுந்த பாதுகாப்பு அளிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். ஆளும் கட்சியின் மிரட்டலுக்கு அஞ்சாமல் தேர்தல் பணியாளர்கள் நியாயமாகவும் நேர்மையாகவும் பணியாற்றி கொண்டு வருகின்றனர். இதன் காரணமாக ஆளும் திமுகவினர் தொடர்ந்து தேர்தல் பணியில் ஈடுபட்டிருப்பவர்களை மிரட்டி வருகிறார்கள். மதுரையில் தேர்தல் பார்வையாளருக்கு ஓட்டுநராக இருந்தவர் எரித்து கொல்லப்பட்டிருப்பதன் காரணமாகவும் மேலூர் தாசில்தார் தாக்கப்பட்டிருப்பதன் காரணமாகவும் தேர்தல் அதிகாரிகள் மத்தியில் பதற்றம் நிலவுகிறது. திமுகவினரின் மிரட்டலுக்கு அஞ்சாமல் அவர்கள் நேர்மையாகவும் நியாயமாகவும் தேர்தல் பணி ஆற்றுவார்கள் என்ற நம்பிக்கை எனக்குண்டு. இருப்பினும் தேர்தல் பணியாளர்களுக்கு தகுந்த பாதுகாப்பு வழங்க தேர்தல் ஆணையம் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். தேர்தலுக்கு பிறகு அதிமுக ஆட்சி அமைப்பது உறுதி என்று கூறி பிரச்சாரத்தை முடித்தார் ஜெயலலிதா.